விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் லட்சுமி. இந்த சின்ன வயசுல ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உடம்ப வர்த்திக்கணுமா? நீ ஆரோக்கியமா இருந்தா தானே உனக்கு பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். இங்க பாரு, மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன். ஒழுங்கா போயிருமா. ப்ளீஸ்ண்ணே. போமா வெளிய. போங்கறேன்ல, போ. நான் போறேன். நீ சொன்ன மாதிரியே நீ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் யாருக்கோ போன் பண்ணி பேசினா. இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. இனிமேலாவது உங்க அண்ணனை வெளியில கொண்டு வர வரைக்கும் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடாம நான் சொல்றது செய். சரி. அந்த வாட்ச்மேன் போன்ல பேசின சார் யாரா இருக்கும்? இன்னைக்கு நம்ம எடுத்து வச்ச முதல் அடிக்கு ஒரு சின்ன குளூ கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த சார் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு வண்டி நிறுத்துற இப்போ? பின்ன உனக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல. அண்ணனை வெளியே கொண்டு வரதுல எனக்கும் பங்கு இருக்கு. அவர் என் கூட பிறந்தவர். அதுக்கு இப்ப எதுக்கு கார் நிறுத்துற? அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னல. ஆமா. அதுனா நீ மட்டும் கண்டுபிடிக்கிற? அவர் என் கூட பிறந்த அண்ணன். நானும் உன் கூட இருப்பேன். நாம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம். சரி, கண்டுபிடிக்கலாம், போ. யார பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ கரெக்டா அவங்க முன்னாடியே வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இதென்ன கோலம்? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உன் சந்தோஷம் தான் உன்னை விட்டு போயிடுச்சு. அதுக்காக மாலை போட்டு தினமும் இப்படி கோயில் குளம்னு அலைஞ்சிட்டு இருக்க. எல்லாம் என்னோட வயித்தறிச்சல் தான். விருந்தாளியே மதிக்காத இந்த காலத்துல வேண்டா விருந்தாளியா வந்திருக்கிற என்ன நீ மதிக்கவே மாட்டேங்கிறது தெரிஞ்சிருந்தும் நான் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அது இந்த கோடீஸ்வரியோட பெருந்தன்மை. அத நீ புரிஞ்சுக்கோ லட்சுமி. சாத்தான் வேதம் ஓதுறத நான் இப்பதான் பாக்குறேன். நல்ல மூட்ல டீல் பேச வந்திருக்கும் போது ஏன் இப்படி மிஸ்டர் சக்திவேல் ஏன் இப்படி பேசுறீங்க? இது கூட உங்க அண்ணனை வெளியில எடுக்கிறதுக்கான டீல் தான். நீங்க 2 பேரும் கோஆபரேட் பண்ணா வெற்றி வேலை நான் வெளியில கொண்டு வருவேன். அதுக்கு நிச்சயமா நான் கேரண்டி. என்ன அப்படி பாக்குறீங்க? உன் புருஷன் அப்பாவிதான். ஆனா கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா? ஏன் ஆளுதான். தோ நிக்கிறான் பாரு. சரி, இப்போ நான் பேச வர டீலுக்கு வந்துடுறேன். உன் புருஷனை நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். என்னடா கொலைப்பழி ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேம்மா.
பார்த்தல்ல, இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா உன் புருஷன் கொலை பண்ணலன்னு ஆதாரத்தோட வெளியில வந்துருவாரு. அதே மாதிரி என் புருஷனை வெளியில கொண்டு வரணும்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது என் டிரைவர் ரவி தான் அப்படின்னு நீ சொன்னா மட்டும் போதும். என்ன டீல் ஓகேவா? உங்க புருஷன் தான் இதை பண்ணாருன்னு ஆதாரம் இருக்கு. அத பார்த்துதான் தண்டனையே கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் இப்ப வந்து இதை மாத்தி சொல்றீங்க. உங்களுக்கு அறிவு இல்ல? அதிகப்படியான அறிவு இருக்கிறதுனாலதான் என் புருஷனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துட முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். எப்படின்னு கேக்குறியா? ஒரு நிமிஷம். இப்போ உங்க 2 பேரோட மொபைல் வாட்ஸ்அப்லயும் ஒரு வீடியோ வந்திருக்கும், பாருங்க. பாத்தியா? நீ பார்த்த அதே ஆக்சிடென்ட், அதே கார், அதே பையன். ஆனா கார் ஓட்டுனது மட்டும் என் டிரைவர் ரவி. இவன் எப்படி? டெக்னாலஜி, மார்பிங் டெக்னாலஜி மூலமா கதையை எப்படி பெர்ஃபெக்ட்டா மாத்திருக்கேன் பாத்தியா? மார்பிங்கா? ஆமா. ஓ, மார்பிங் பத்தி தெரியாதுல்ல? சொல்றேன். எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு போட்டோவையும் மார்பிங் டெக்னாலஜி மூலமா நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். இப்போ நீ பார்த்த இந்த வீடியோவை நீங்க ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி கூட என்னால மாத்த முடியும். பணத்தை தூக்கி போட்டா இத செஞ்சு கொடுக்க எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அவ்வளவு ஏன், உனக்கும் இவருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு கூட கதை கட்ட முடியும். வார்த்தை அளந்து பேசு. ஓகே ஓகே ஓகே. நீ என்ன பண்றேன்னா, நீ பார்த்த இந்த வீடியோவை காட்டி இதுதான் உண்மை, ஏற்கனவே நான் காட்டின வீடியோ மார்பிங் பண்ணதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். டீல் ஓகேவா? நீ திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து உன் புருஷனை காப்பாத்த சொல்லி என்ன பொய் சொல்ல சொன்னாலும் என்னோட ஒரே பதில் முடியாதுங்கிறது தான். ஓஹோ, அப்போ உன் புருஷன் ஆயுளுக்கும் ஜெயிலே இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. அவரை கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நிரூபிச்சு நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். நீ கிளம்பலாம். சாமிக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு கனவு காண்ற. பகல் கனவு பழிச்சதா சரித்திரமே இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன தேடி வருவ. வரட்டா? இன்னும் ஏன் அதையே பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. லிஃப்ட் 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 லிஃப்ட். சார் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா பெட்ரோல் பங்கு வரைக்கும்?
சார் ப்ளீஸ் சார். தத்து யாரு? எப்படி இருக்க? அக்கா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. என்னக்கா நடந்துச்சு? உங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? மண்டபத்துக்கு வந்து பார்க்கும்போதுதான் நீங்க அங்க இருந்து போனது தெரிஞ்சது. மண்டபத்துல இருந்தவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினதை கேட்டு நான் எப்படி அழுதேன் தெரியுமா? ஏன்க்கா அப்படி செஞ்சீங்க? அது நான் காதலிச்சவனை நம்பி அவன் என்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுப்பான்னு நம்பி நான் மண்டபத்தை விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் லவ் பண்ணவன் ஒரு சந்தேக பிராணின்னு. நீங்க எவ்வளவு நல்லவங்க, உங்களை போய் சந்தேகப்பட்டிருக்கான். அந்த ஆளுக்கு அறிவே இல்லக்கா. அறிவை விட கெட்ட புத்தி தாண்டா அதிகம். சரி விடு, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சரிக்கா. வா கார்ல ஏறு, பெட்ரோல் பங்க்ல கண்டிப்பா. டிராப் பண்ணிடுறேன். வா. அவனால எப்படிக்கா உங்களை போய் சந்தேகப்பட முடிஞ்சது? என்னால அதை நம்பவே முடியல. நம்புற ஆளுங்க தாண்டா கழுத்தா இருப்பாங்க. என் விஷயத்துல இது மறுபடியும் உண்மை ஆயிடுச்சு. என்னை விட நீ எவ்வளவு சின்ன பையன், எவ்வளவு பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிடுற. இத கூட சந்தேகப்பட்டு. போதும்க்கா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. கேட்கவே ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்ககிட்ட நந்தினி அக்காவை பத்தி சொல்லாம இருக்க முடியல. இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா இருக்கிறதுக்கு காரணமே இந்த அக்கா தான். எங்க வீட்ல விஷுவல் மீடியா படிக்க போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு குதிச்சாங்க தெரியுமா சார்? என் மனசுல இருக்கிற ஆசையை புரிஞ்சுக்காம என்ன டாக்டர் ஆக்கி பார்க்க கம்பல் பண்ணாங்க. அப்ப இந்த அக்கா தான் என் மனசை புரிஞ்சு என் பேரண்ட்ஸோட மனசை மாத்தி என் விருப்பப்படி படிக்க வச்சாங்க சார். இப்ப நான் ஷார்ட் பிலிம் எடுக்கிற சர்க்கிள்ல ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அது மறக்காம இருக்கதா இவங்க கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோவை என் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல வச்சிருக்கேன். ஹே, என்ன விஷயமா இங்க வந்திருக்க? அக்கா, நான் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே மாட்டை கர்ப்பமாக்குற சென ஊசி போடுறாங்களே, அதை பத்தின டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது தான் வந்திருக்கேன். ஓ அக்கா, நானும் நீங்களும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்குல்ல, ஆ. அது இன்னமும் என் செல்போன்ல ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன்க்கா. காட்டு. பாக்குறீங்களா? தத்து, அக்கா, இவர் இந்த போட்டோ கூட மார்பிங்கா இருக்கும்னு சந்தேகப்படுறாரு போல. என்னக்கா சொல்றீங்க? சந்தேகப்படுறதுக்கு இவர் என்ன உங்களை ஏமாத்தின லவ்வரா? சாரிக்கா, சாரி யாருன்னு கேட்கவே மறந்துட்டேன். ஆ? ஆ, சார், ஆம், ஆம், என் ஹஸ்பண்ட் வெற்றியோட தம்பி சக்திவேல். என்னோட கொழுந்தனார் தான். சார், பெருமைக்காக சொல்ல சார், உண்மையிலேயே உங்க அண்ணன் ரொம்ப லக்கி மேன் சார். அதான் எங்க நந்தினி அக்கா அவருக்கு வைஃபா கிடைச்சிருக்காங்க. இவங்கள பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நடமாடும் தர்ம தேவதை. ஹே, போதும் போதும் என்ன பாராட்டினதெல்லாம். சரி, இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருக்க போற? 3 days இருப்பேன்க்கா. 3 daysல ஒர்க் முடிஞ்சிரும், அப்புறம் கிளம்பிடுவேன். ஹே, போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியா? நான் அட்ரஸ் தரேன். கண்டிப்பா கண்டிப்பா வரேன்க்கா. சரி, நான் SMS அனுப்புறேன் உனக்கு. சரிங்கக்கா. அதே நம்பர் தானே? ஆமாக்கா, அதே நம்பர் தான். அனுப்புறேன்.
அக்கா பெட்ரோல் பங்க் வந்துருச்சுக்கா. சார் 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 கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுறீங்களா? நான் இறங்கிக்கிறேன். மறக்காம வீட்டுக்கு வா. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். தது, நீ பெட்ரோல் வாங்கிட்டு வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன். இல்லக்கா பரவாயில்லக்கா, நானே போய் வாங்கிட்டு கிளம்பிடுறேன். சரி, பை. பாய் சார். என்ன சக்தி, ம். அவனையே அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க. எப்போவோ தத்துவுக்கு நான் பண்ண ஹெல்ப் இப்போ என்ன பத்தின உண்மை எல்லாமே உனக்கு புரிய வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சென்னையில இருக்கிற தத்து எதுக்கு இங்க வரணும்? அவனை பாக்குறதுக்கு முன்னாடியே மார்பிங்க பத்தி கோடீஸ்வரி எதுக்கு பேசணும்? ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல? அதுல பாதாளத்திலேயே உண்மையை தோண்டி புதைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்தே தீரும். அதை யாராலையும் மாத்த முடியாது. இன்னும் ஏன் வெயிட் பண்ற? போலாமா? நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்களை போய் சந்தேகப்பட்டிருக்கான். அந்த ஆளுக்கு அறிவே இல்லக்கா. என்னை விட நீ எவ்வளவு சின்ன பையன், எவ்வளவு பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிடுற. இத கூட சந்தேகப்பட்டு. போதும்க்கா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. கேட்கவே ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. சார், பெருமைக்காக சொல்ல சார், உண்மையிலே உங்க அண்ணா ரொம்ப லக்கி மேன் சார். அதான் எங்க நந்தினி அக்கா அவருக்கு வைஃபா கிடைச்சிருக்காங்க. எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு போட்டோவையும் மார்பிங் டெக்னாலஜி மூலமா நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். அவ பண்ண தப்புக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குன்னு எடுத்து காட்டினேன். அப்ப கூட அவ ஒத்துக்காம உத்தமி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா. இன்னியோட சனியம் விட்டுச்சுன்னு சந்தோஷமா இரு சக்தி. இனிமேலாவது அந்த நந்தினியை நினைக்காத. செக்மேட். என்னடி மூட் அவுட் ஆயிட்ட? இட்ஸ் ஜஸ்ட் a கேம். ஏய், சக்தி தான் பேசுறாரு. சக்தி, இப்பதான் என் ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அது கரெக்டா உண்மையா சொல்லணும். உண்மையா? என்ன? நீ லக்ஷ்மியை பத்தி சாரி நந்தினியை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவ நிறைய ஆம்பளைங்க கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் காட்டினியே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குறீங்க? நந்தினி உங்ககிட்ட மறுபடியும் நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த போட்டோஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சதுன்னா, நீங்க சென்னைக்கு வாங்க, நான் நேர்ல சொல்றேன். அவ்வளவு நாள் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்பவே நீ உண்மையை சொல்லு. அத நேர்ல தான் சொல்ல முடியும். நான் வேணா உங்க ஊருக்கு வரவா? இங்க இருக்கிற பிரச்சனையில நீ வந்து என்ன பண்ண போற? நீ அங்கேயே இரு. சரி, இப்ப எதுக்கு அந்த போட்டோவை பத்தி கேக்குறீங்க? அத மட்டுமாவது சொல்லுங்க. அது வந்து நீ காட்டின போட்டோஸ் எல்லாம் மார்பிங் பண்ணதோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு.